அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா மக்கள் நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லமையுள்ள கர்த்தாவே, மை துதிக்கிறோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனே, மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். உள்ளங்கைகளில் எங்களை வரைந்து வைத்திருக்கிறவரே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லா கனத்துக்கும் பாத்திரமானவரே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, மை துதிக்கிறோம். கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறதுன்னு சொல்லப்பட்டு இருக்கிறப்பா. ஆண்டவரே, நாங்க எங்களுடைய கிரியைகள்ல எங்களுடைய விசுவாசத்தை காட்ட கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். விசுவாசித்து செயல்பட உதவி செய்யுங்க. இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். 2 சாமுவேல் 13வது அதிகாரம் 20வது வசனம். அப்பொழுது அவள் சகோதரனாகிய அப்சலோம் அவளை பார்த்து, முந்தின வசனத்துல பார்த்தோம், அம்னோன் தாமார தன்னோட வீட்டை விட்டு துரத்தி கதவை பூட்டிட்டான். அவ தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்து தலையில சாம்பலை வாரி போட்டு தலைமையில கைய வச்சு சத்தமிட்டு அழுது கொண்டு வர்றான். அதை பார்த்து, உன் சகோதரனாகிய அம்னோன் உன்னோடு இருந்தானோ? அப்ப விசாரிக்கிறான், அம்னோன் தான் இந்த காரியத்தை செஞ்சதா? இப்பொழுதும் என் சகோதரனியே, நீ மௌனமாயிரு, நீ அமைதியாயிரு. அழுதுகிட்டு இருக்க அவளுக்கு உடன் பிறந்த சகோதரனான அப்சலோம் ஆறுதல் சொல்றான், அமைதியாயிரு. அவனோட கடமை அது, அதை சரியா செய்யறான். நீ அமைதியாரு, அவன் உன்னுடைய சகோதரன். இந்த காரியத்தை உன் மனதிலே வைக்காதே என்றான். இது உன்னை அப்செட் பண்றதுக்கு, உன்னை பாதிக்கிறதுக்கு இடம் கொடுக்காத, அலோ பண்ணாத. அது ரொம்ப வேதனையை கொடுக்கிற சூழ்நிலையா இருந்தாலும் அதை நீ மனசுல வச்சு வேதனைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் படுத்துறான் அப்சலோம் தாமாருக்கு. அப்படியே தாமார் தன் சகோதரனாகிய அப்சலோமின் வீட்டில் தனித்து கிளேசப்பட்டு கொண்டிருந்தாள். அப்சலோம் வீட்டிலே தங்கி இருக்கிறா. அங்க ரொம்ப துக்கமா அவ இருந்தா தாமார். தாவீது ராஜா இந்த செய்திகளை எல்லாம் கேட்டபோது வெகு கோபமாய் இருந்தான். ரொம்ப கோபம் வந்துச்சு. ஆனா அவன் எதுவுமே செய்யல. கோபம் வந்தாலும் அவனால எதுவும் செய்ய முடியல. ஏன்னா இதே பாவத்தை அவனும் செஞ்சதுனால பிள்ளைகள் தவறு செய்யும் போது அவனால கண்டிக்க முடியல. பெற்றோர் பிள்ளைகளுக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கணும். அப்பதான் பிள்ளைகளை கண்டித்து கரெக்ட் பண்ண முடியும். இங்க தாவீது அதுல தவறுனதுனால அவனால ஒன்னும் கரெக்ட் பண்ண முடியல. அப்சலோம் அம்னோனுடைய நன்மையாகிலும் தீமையாகிலும் பேசவில்லை. தன் சகோதரியாகிய தாமாரை அம்னோன் கற்பழித்த காரியத்து நிமித்தம் அப்சலோம் அவனை பகைத்தான். அப்சலோம் எந்த ஒரு வார்த்தையும் பேசல, நல்லதும் பேசல, கெட்டதும் பேசல, பொறுமையா காத்திருந்தான். ஆனா உள்ளத்துல பகை இருந்துட்டு இருந்துச்சு. 2 வருஷம் சென்ற பின்பு, 2 வருஷம் எதையுமே காட்டல, தன்னுடைய பகை உணர்ச்சிய அப்படி மறைச்சு வச்சிருந்தான். அப்சலோம் எப்பிராயிமுக்கு சமீபமான பாலாத் சோரியிலே ஆட்களை வைத்து, அந்த பாலாத் சோரி அப்படின்ற இடம் எருசலேம்ல இருந்து 24 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது. ஆடுகளை மயிர் கத்தரிக்கிற வேலையில் இருந்தான். அங்கே ராஜகுமாரர் எல்லாரையும் விருந்துக்கு அழைத்தான். மயிர் கத்தரிக்கிறதுன்றது அவங்களுக்கு ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி, ஃபங்க்ஷன் மாதிரி. அன்னைக்கு விருந்து செய்வாங்க. அத அந்த விருந்துக்கு ராஜகுமார்கள் தாவீதோட பிள்ளைகளை எல்லாம் கூப்பிட்டிருந்தான். தன்னுடைய சகோதரர்களை கூப்பிட்டிருந்தான். அவன் அப்சலோம் ராஜாவின் இடத்துல போய்
ஆட்களை வைத்து ஆடுகளை மயிர் கத்தரிக்கிறேன். ராஜாவும் அவருடைய ஊழியக்காரரும் உமது அடியானோடு கூட வரும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றான். போய் முதல்ல ராஜாவை கூப்பிடுறான். ராஜாவை தாவீத கூப்பிடுறான். நீரும் உம்முடைய ஊழியக்காரனும் வாங்க அப்படின்னு. ராஜா அப்சலோமை பார்த்து, அப்படி வேண்டாம் என் மகனே, நாங்கள் எல்லாரும் வருவோமாக்கில் உனக்கு வெகு செலவுண்டாகும் என்றான். அவனை வருந்தி கேட்டாலும் அவன் போக மனதில்லாமல் அவனை ஆசீர்வதித்தான். நாங்க எல்லாம் வந்தோம்னா உனக்கு ரொம்ப செலவாயிரும், நாங்க வரல அப்படின்னு சொல்லிட்டு ராஜா சொல்லிட்டான். அப்பொழுது அப்சலோம், அது கூடாது இருந்தால் என் சகோதரனாகிய அம்னோனாவது எங்களோட வரும்படி அவனுக்கு உத்தரவு செய்யும் என்றான். இப்ப அவன் அம்னோனை எப்படியாச்சும் விருந்துக்கு கூப்பிடணுன்ற எண்ணத்துல கூப்பிடுறான். ஆனா அவன் மூத்த மகன்றதுனால, தகப்பனுக்கு அடுத்த ஸ்தானத்துல இருக்கிறதுனால அவனை கூப்பிட்டது, அப்சலோம் கூப்பிட்டது மற்றவங்களுக்கு பெருசா தெரியல. அதற்கு ராஜா, அவன் உன்னோடே வர வேண்டியது என்ன? முதல்ல கேக்குறான், எதுக்கு வரணும் அவன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அப்சலோம் பின்னையும் அவனை வருந்தி கேட்டுக்கொண்டபடியினால் அவன் அம்னோனையும் ராஜாவின் குமாரர் அனைவரையும் அவனோடு போகவிட்டான். இப்ப ராஜா சொன்ன பிறகு எல்லாரும், அம்னோனும் மற்ற ராஜகுமாரர்களும் எல்லாரும் விருந்துக்கு போறாங்க. அப்சலோம் தன் வேலைக்காரரை நோக்கி, அம்னோன் திராட்சரசம் குடித்து களித்திருக்கும் சமயத்தில் நன்றாய் பார்த்திருங்கள். அப்பொழுது நான் அம்னோனை அடியுங்கள் என்று சொல்லுவேன். உடனே நீங்கள் பயப்படாமல் அவனை கொன்று போடுங்கள். ஏற்கனவே வேலைக்காரங்களை ரெடி பண்ணி வச்சிருக்கான். நான் அடிங்கன்னு சொன்னோடனே நீ கொன்னு போட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சிருக்கான். நான் அல்லவோ அதை உங்களுக்கு கட்டளை இடுகிறேன். திடன் கொண்டு தைரியமாயிருங்கள், செய்யறத தைரியமா செய்யுங்க, நான் தான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்சலோம் தன் வேலைக்காரர்களுக்கு சொல்லி வச்சிருந்தான். அப்சலோம் கற்பித்தபடியே அப்சலோமின் வேலைக்காரர் அம்னோனுக்கு செய்தார்கள். அப்பொழுது ராஜகுமாரர் எல்லாரும் எழுந்திருந்து அவரவர் தம் தம் கோவேறு கழுதையின் மேல் ஏறி ஓடி போனார்கள். அம்னோனுக்கு நேரிட்டதை பார்த்தோன்னே எங்க தங்களையும் கொன்றுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் எல்லாரும் அவங்க ஏறி வந்த பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல கழுதை மேல ஏறி வருவாங்க. அது மாதிரி அவங்க அவரவர் கழுதையில ஏறி போயிட்டாங்க. அவர்கள் வழியில் இருக்கிற போதே அப்சலோம் ராஜகுமாரர் எல்லாம் அடித்து கொன்று போட்டான். அவர்களில் ஒருவரும் மீந்திருக்க விடவில்லை என்கிறதாய் தாவீதுக்கு செய்தி வந்தது. அவங்க தப்பிச்சு போற வழியிலேயே எல்லாத்தையும் அப்சலோம் கொன்னுட்டான் அப்படின்ற செய்தி தாவீதுக்கு வந்தது. அப்பொழுது ராஜா எழுந்திருந்து தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு தரையிலே விழுந்து கிடந்தான். அவன் ஊழியக்காரர் எல்லாரும் தங்கள் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு நின்றார்கள். என்ன செய்தி வருதுன்னா, எல்லாரும் உன் பிள்ளைக எல்லாரும் மரித்து போயிட்டாங்க அப்படின்ற செய்தியை கேட்டு ரொம்ப துக்கம் அடைஞ்சு தரையில விழுந்து கிடந்தான். அவனோடு சேர்ந்து அவனுடைய ஊழியக்காரர்களும் தாவீதோட ஊழியக்காரரும் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு துக்கத்தோட உட்கார்ந்திருந்தாங்க. அப்பொழுது தாவீதின் தமையனாகிய சிமியாவின் குமாரன் யோனதாப் வந்து, அப்ப இந்த யோனதாப் வர்றான். இந்த யோனதாப் யாருன்னா, நம்ம ஏற்கனவே இவனை குறிச்சு இதே அதிகாரத்துல 3வது வசனத்துல பார்த்தோம். இவன் தான் அம்னோனுக்கு ஐடியா கொடுத்தது, தாமாரை அடையிறதுக்கு ஐடியா கொடுத்தது இந்த இவன் தான். இவன் தாவீதோட சகோதரனோட மகன். யோனதாப் வந்து, ராஜகுமாரரான வாலிபர் எல்லாரும் கொன்று போட்டார்கள் என்று என் ஆண்டவன் நினைக்க வேண்டாம். அம்னோன் மாத்திரம் செத்து போனான். எல்லாரும் செத்து போனாங்கன்னு நினைக்காத, எல்லாரும் சாகல, அம்னோன் மட்டும்தான் செத்து போனான். இந்த அம்னோன் இறந்தது கூட 12வது அதிகாரத்துல 10வது வசனத்துல தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்ட வார்த்தை.
வந்து உன்னுடைய 10வது வசனத்துல 12வது அதிகாரம் 10வது வசனம், பட்டயம் என்றென்றைக்கும் உன் வீட்டை விலகாதிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்ட நாத்தான் தீர்க்கதரிசி மூலம் சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறும்படியா இப்படி நடந்தது. அவன் தன் சகோதரியாகிய தாமாரை கற்பழித்த நாள் முதல் கொண்டு அது அப்சலோமின் நெஞ்சில் இருந்தது. அம்னோன் தன் சகோதரிய கற்பழிச்சதுனால அப்சலோம் உள்ளத்துல பகை வைத்து எப்படியாச்சும் அவனை கொன்றணுன்ற எண்ணம் இருந்து வந்தது அப்படின்னு சொல்றான். இப்பொழுதும் ராஜகுமாரர் எல்லாரும் செத்தார்கள் என்கிற பேச்சை ராஜாவாகிய என் ஆண்டவன் தம்முடைய மனதிலே வைக்க வேண்டாம். அம்னோன் ஒருவனே செத்தான் என்றான். அப்சலோம் ஓடி போனான். அம்னோன் செத்து போயிட்டான், அப்சலோம் தப்பிச்சு ஓடி போயிட்டான். ஏன்னா ராஜா கேள்விப்பட்டவனே அப்சலோமை பிடிச்சு தண்டனை கொடுப்பாங்கன்றத பயந்துகிட்டு அவன் ஓடி போயிட்டான். இந்த சரியான செய்திய யோனதாப் ராஜா கிட்ட சொல்றான். ஜாமக்கார சேவகன் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்த போது இதோ அநேகம் ஜனங்கள் தனக்கு பின்னாலே மலை ஓரமாய் வருகிறதை கண்டான். ஜாமக்காரன் பார்க்கிறான். அவன் பார்க்கும்போது தூரத்துல ஜனங்கள் எல்லாம் வர்றத பார்க்கிறான். அப்பொழுது யோனதாப் ராஜாவை பார்த்து, இதோ ராஜகுமாரர் வருகிறார்கள், உமது அடியேன் சொன்னபடியே ஆயிற்று, நான் சொன்னபடியே நடந்துருச்சு, எல்லாரும் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோனதாப் சொல்றான். அவன் பேசி முடித்த போது ராஜகுமாரர் சத்தமிட்டு அழுதார்கள். ராஜாவும் அவனுடைய எல்லா ஊழியக்காரரும் மிகவும் புலம்பி அழுதார்கள். எல்லாரும் அம்னோன் இறந்ததுக்காக துக்கத்தோடு அழுது புலம்புறாங்க. அப்சலோமோ அம்மியூத்தின் குமாரனாகிய தல்மாய் என்னும் கேசூரின் ராஜாவினிடத்திற்கு ஓடி போனான். 2 சாமுவேல் 3:3 இந்த தல்மாய் யாருன்னா இந்த அப்சலோமோட தாத்தா. அப்சலோமோட அம்மாவுடைய அப்பா தான் தல்மாய். அவன் கேசூரின் ராஜாவா இருந்தான். அவன்கிட்ட தன்னுடைய தாத்தா கிட்ட ஓடி போயிட்டான் அப்சலோம். தாவீது தினந்தோறும் தன் குமாரனுக்காக துக்கித்து கொண்டிருந்தான். ரொம்ப துக்கத்தோடு இருந்தான். டெய்லி அம்னோனை நினைச்சு தாவீது துக்கப்பட்டான். அப்சலோம் கேசூருக்கு ஓடி போய் அங்கே 3 வருஷம் இருந்தான். 3 வருஷம் அங்க தங்கியிருக்கான். தாவீது ராஜா அம்னோன் செத்தபடியினால் அவனுக்காக துக்கித்து ஆறுதல் அடைந்த போது, துக்கம் அடைஞ்சு 3 வருஷம் ஆனதுனால இப்ப அவனுக்கு கொஞ்சம் ஆறுதல் ஏற்பட்டது. அப்சலோமை பின்தொடரும் நினைவை விட்டு விட்டான். அப்சலோமுக்கு எதிரா அவனை பின்தொடர்ந்து அழிக்கணும்ன்ற எண்ணத்தை விட்டுட்டு அப்சலோம நினைக்க ஆரம்பிச்சிட்டான் தாவீது ராஜா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த நாள்ல நம்ம என்ன கற்றுக்கொள்றோம்னா, தாமார் அழுதுகிட்டு வர்றதை பார்த்து அப்சலோம் சொல்றான், நீ அமைதியாயிரு, அவன் சகோதரன், இத உன் மனசுல இந்த காரியத்தை வச்சு கஷ்டப்படாத அப்படின்னு சொல்லி தன்னோட வீட்டுல வச்சுக்கிறான். அங்க அவ ரொம்ப துக்கமா இருந்தா. இந்த விஷயத்த தாவீது கேள்விப்பட்டா கூட கோபமா இருந்தா. ஆனா அம்னோனை எந்த பனிஷ்மெண்ட்டும் கொடுக்கல. அப்சலோம் 2 வருஷம் எதுவுமே பேசல. ஆனா அவன் உள்ளத்துல பகை இருந்துச்சு. ராஜாட்ட போய் மயிர் கத்திரிக்கிற வேலை நடந்துகிட்டு இருக்கு, அதனால விருந்துக்கு எல்லா ராஜகுமாரர்களும் வரணும்னு கூப்பிடுறான். ராஜாவையும் வரும்படியா கூப்பிடுறான். ஆனா ராஜா நாங்களாம் வந்தா ரொம்ப செலவாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு வரல. அப்ப அம்னோனையும் ராஜகுமாரர்களையும் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுனால, அப்சலோம் கூப்பிட்டதுனால அம்னோனை அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா அப்சலோம் தன் வேலைக்காரர்களுக்கு ஏற்கனவே கட்டளை இட்டு இருந்தான், நான் அடிங்கன்னு சொன்னோடனே அவனை கொன்று போடுங்கன்னு.
அப்படி அவன் சொன்ன நேரத்துல அவங்க அடிச்சாங்க. அவங்க அடிச்ச உடனே மற்ற ராஜகுமாரர்கள்லாம் எழுந்து ஓடி போயிட்டாங்க. ஆனா தாவீதுக்கு வந்து செய்தி சொல்லும்போது எல்லா ராஜகுமாரையும் அப்சலோம் கொன்று போட்டான்னு சொன்னாங்க. அவன் வந்து தன்னுடைய வஸ்திரத்தை கிழிச்சு தரையில விழுந்து துக்கமா இருந்தான். ஆனா யோனதாப் வந்து சொன்னா, அம்னோனை தவிர மற்றவங்க எல்லாம் யாரும் மறிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அந்த செய்திய சொன்னான். அத வந்து ஜாமம் காக்குற சேவகன் வந்து பார்த்துட்டு, ஒரு கூட்ட ஜனங்கள் வர்றாங்க அப்படின்னு சொன்னா, அவங்கதான் ராஜகுமாரர்கள். அவங்க எல்லாம் வந்து அம்னோனுக்காக அழுது புலம்புனாங்க. தாவீதும் அவங்களோட சேர்ந்து அழுதான். ஆனா அப்சலோம் வந்து தன்னுடைய தாத்தா வீட்டுக்கு தப்பிச்சு ஓடிட்டான். 3 வருஷம் கேசூர்ல ஒளிஞ்சிருந்தான் அப்சலோம். இப்ப வந்து தாவீது 3 வருஷத்துக்கு அப்புறம் அம்னோனுக்காக கொண்ட துக்கத்தை இருந்து மீண்டு ஆறுதல் அடைஞ்ச பிறகு அப்சலோம குறிச்சு நினைக்க ஆரம்பிச்சான் அப்படின்றத இந்த நாள்ல கற்றுக்கொண்டோம். இங்க வந்து அப்சலோம் வந்து பழிக்கு பழி வாங்கினத பாக்குறோம். ஆனா வேத வசனம் என்ன கற்றுக் கொடுக்குதுன்னா, நான் தான் பதில் செய்வேன், நீங்க பழிக்கு பழி வாங்கக்கூடாது அப்படின்னு கற்றுக் கொடுக்குது. ஆனா இவங்க வந்து அந்த கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கல அப்சலோம். தாவீதும் தன்னுடைய பிள்ளைகளை கடிந்து கொண்டு திருத்தல. எந்த இடத்துலயும் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து அவங்கள கரெக்ட் பண்ணல அப்படின்றத இந்த நாள்ல பார்த்தோம். பிள்ளைகளுக்கு பெற்றோர் ஒரு முன்மாதிரியா இருக்கணும்ன்றத கற்றுக்கொண்டோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்குள்ளும் பகை, கசப்பு, விரோதம், ஆண்டவரே, இப்படிப்பட்ட மாம்சத்தின் கிரியைகளுக்கு நாங்க இடம் கொடுக்க கூடாது. பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யணும். சரியான பாதையில நடக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்க முன்மாதிரியா இருக்க, ஆண்டவரே, பிள்ளைகளை சரி செய்ய வேண்டிய காரியங்களை சரி செய்து சரியான பாதையில நடத்த எங்களுக்கு கிருபையும் பலனும் ஞானமும் தந்து வழி நடத்துங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணி செய்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பயன்படுத்துங்க. அநேகர் ரட்சிக்கப்பட கிருபை செய்யுங்க. நாங்களும் உடைய ராஜ்ய பணியிலே எங்களால் இயன்றதை செய்ய ஒப்பு கொடுக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். God bless you.